ஸோ அதில் நெட்ஒர்க்னா என்ன? ஸோ நெட்ஒர்க் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம காலேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தனி பிரிண்டர் கொடுத்துருக்காங்களா? இருக்கா? இப்போ அவங்க பிரிண்டர் இருக்கா? எவ்வளோ பெரிய பிரிண்டர் கொடுத்துருப்பாங்க? என்ன அந்த டெஸ்க்டாப் பிரிண்டர் கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் ஆஃபீஸ் ரூம்லாம் போனீங்கன்னா வேறு பெருசாக இருக்கும். பல்காக பிரிண்ட் பண்ணுறது பெரிய பிரிண்டர். ஸோ அந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா காலேஜில் உள்ள எல்லா நெட்வொர்க் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹெச்ஓடி ஒரு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் ஒரு 120 பேர் இருக்கீங்க. அந்த 120 பேருக்கும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பிரிண்டர் வந்து 1 மணி நேரம் எடுத்துக்கும் அதை பிரிண்ட் பண்ணி முடிக்கிறது. ஏன்னா அதோட ஸ்பீட் அவ்வளோதான், பொறுமையாக தான் பிரிண்ட் ஆகும். ஸோ லேட் ஆகும். இதுவே நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் உள்ள காலேஜோட ஆஃபீஸ் பெரிய பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 50 100 காப்பி வேகமாக பிரிண்ட் போகணும். ஸோ அதோடைய ஸ்பீட் ரொம்ப அதிகம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பிரிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம டிபார்ட்மெண்ட் 5வது ஃப்ளோரில் இருக்குன்னா 5வது ஃப்ளோர்லேருந்து கீழே 3வது ஃப்ளோரில் இருக்கிற ஆஃபீஸ் ரூமுக்கு பிரிண்ட் கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்குறாங்கன்னா நெட்வொர்க் மூலயமா தான். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரோம், செட் ஆஃப் டிவைசஸ் கனெக்டட் த்ரூ லிங்க். செட் ஆஃப் டிவைசஸ்னால் இப்போ பிரிண்டர் ஒரு டிவைஸ், ஓகேவா? அந்த டிவைஸ் ஒரு லிங்க் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கும். அந்த லிங்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிள். இப்போ நீங்கள் அந்த இன்டர்நெட் கேபிள் பார்க்குறீங்க இல்லையா, இது கனெக்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பிசிக்கும் என்னுடைய அந்த கம்ப்யூட்டர் இடையில ஒரு கேபிள் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு தான் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு டிவைஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ சர்வர் கூட இந்த பிசி எல்லாமே சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இவங்க என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி ரெசோர்ஸஸ் ஷேர் பண்ணிக்க முடியும். ரெசோர்ஸுக்கு தெரியுமா, இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் உங்களை டவுன்லோட் பண்ண சொன்னேன். அந்த சாஃப்ட்வேரை என்னோட சர்வரில் போட்டு அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட கொடுத்தா போதும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் அந்த ஐபி அட்ரஸை டைப் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் நெட்வொர்க்கில், அதாவது இன்டர்நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நெட்வொர்க்கில் லேண்ட் மூலயமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் லோக்கலில், ஓகேவா? நீங்கள் அதுக்கு ஆன்லைன் போய் தான் டவுன்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நம்ம சர்வரில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஃபைலாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸுக்குமே நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும் த்ரூ நெட்வொர்க். ஸோ அதுக்கு தான் நம்ம நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த டிவைஸாக கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சில டிவைசஸ் இருக்குது. ஸோ நம்ம நெட்வொர்க் எனேபிள் டிவைஸ், அதாவது லேன் RJ45 போர்ட் உள்ள டிவைஸ். RJ45 போர்ட்னா இப்போ நம்ம உங்கள் பிசி கனெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த போர்ட்டுக்கு பேர் RJ45. உங்களுடைய நெட்வொர்க் கேபிளில் உங்களோட லேப்டாப் கனெக்ட் பண்ணிருப்பாரு, அந்த கேபிளுக்கு பேர் தான் RJ45. ஸோ லேன் கேபிள், அந்த ஜாக்கு பேர் RJ45. RJ11 ஒரு ஜாக் இருக்குது. டெலிஃபோன்லாம் வரும் இல்லையா, லேண்ட்லைன் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கேபிள் கனெக்ட் ஆகுது, பெருசாக இருக்கும். அதில் 3 பேர் தான் இருக்கும், இதில் 4 பேர் இருக்கும். அந்த 3 பேர் உள்ள அந்த ஜாக் பார்த்தீங்கன்னா RJ11 சொல்லுவாங்க. அதுவும் ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தான். அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் RJ11 கேபிள் மூலயமா தான் நெட்வொர்க்கே கொடுத்தாங்க. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஆகிடுச்சு. நம்ம ஸ்பீடாக நெட்வொர்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? இப்போ அப்போது செட் ஆஃப் டிவைஸஸ் அப்படின்னா நம்ம லேண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய, அதே மாதிரி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸுமே நீங்கள் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ண முடியும், ஓகேவா? இப்போ என்னோடய லேப்டாப்பாக இருக்கலாம், என்னோடய மொபைலாக இருக்கலாம். மொபைல்லேருந்து பிரிண்ட் கொடுக்கலாம், தெரியும் இல்லையா? தெரியுமா? மொபைல்லேருந்து பிரிண்ட் கொடுக்க முடியும். ஸோ அதுவும் இந்த நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் ஆகிருந்தால் தான் அந்த பிரிண்ட் பண்ண முடியும். என்னோடய லேப்டாப்லேருந்து என்னுடைய ஸ்டாஃப் ரூமில் இருக்கிற பிரிண்டருக்கு நான் பிரிண்ட் கொடுக்க முடியும். த்ரூ ஒயர் மூலியமாக கொடுக்கலாம், ஒயர்லெஸ் மூலியமாக கொடுக்கலாம், ஓகேவா? இப்போ நமக்கு இப்போ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாகவும் பண்ணுற மாதிரி எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒயர் மூலியமாக பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாக பண்ணும்போது கொஞ்சம் பேரியர்லாம் இருக்கிறதுனால சிக்னல் சென்டர் கொடுத்து அதோடய ஸ்பீட் வந்து வெரியாகும். இப்போ பேரியர் அப்படின்னா இந்த வால் இருக்குது, அப்புறம் டோர் இருக்குது, இதெல்லாம் தாண்டி தான் அங்கே போகணும்.
ஸோ நம்ம 2.4 GHz அந்த பேண்ட்வித் தான் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். இதே 5 GHz எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தாண்டி போகாது. ஸோ இதெல்லாம் நெட்ஒர்க்கில் வரும், நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம எதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர், பிரிண்டர், மொபைல், இன்னும் இதெல்லாம் நீங்கள் நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த எல்லா டிவைஸுமே நீங்கள் நெட்ஒர்க்குள்ளே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நெட்ஒர்க் எனேபிள் டிவைஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ரிசோர்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதான் நம்ம கையிலே கான்டாக்ட் பண்ணோம் இல்லையா, இதுதான் வந்து சுவிட்சு. சுவிட்சை இதுதான் நம்ம ஃபேனை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்சு கிடையாது. இது நெட்வொர்க் சுவிட்ச். ஓகேவா? இதை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம இதை பற்றி நான் சொன்னதுக்கப்புறம் கையில் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்ன இதில் என்ன இருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எது மாதிரி இருக்கு. இது டிவிடி மாதிரி, டிவிடி பிளேயர். ஸோ அந்த காலத்தில் டிவிடி பிளேயர் ரொம்ப சின்னதாக வரல, பெருசாக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தா வந்துருக்கேன். இப்போ டிவிடி பிளேயர் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து நெட்வொர்க் சுவிட்சு. ஆக்சுவலாக இது எத்தனை போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24 போர்ட். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட் இருக்குது. 8 போர்ட்டு, 16 போர்ட்டு. அதாவது நம்ம ஒரு பைக்கில் எத்தனை பிட் இருக்கும், 8 பிட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதில் போர்ட்டே பேஸ் பண்ணியிருக்கோம். 8, 16, 24, 34, 42 ரொம்ப ரேரு, 48 இருக்கும், அதுக்கப்புறம் 60 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிட்டை பேஸ் பண்ணி தான் அந்த 8ஓட ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகேவா? அப்புறம் பார்ப்போம். ஸோ நெட்வொர்க் என்னன்னு புரியுதா? ஸோ நெட்வொர்க்குங்கிறது செட் ஆஃப் டிவைஸஸை, அது ஒரு டிவைஸாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை மல்டிபிள் டிவைஸாக கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. ஒரே நேரத்தில் பிரிண்டரையும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை பிரிண்டரை மட்டும் கனெக்ட் பண்ணலாம், மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்பை கனெக்ட் பண்ணலாம், சர்வரை கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் ஸ்கேனரை கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கேனரும் ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தான். அதுலேயும் உங்களுக்கு நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்லாம் உண்டு. ஓகேவா? ஸோ இப்போ உள்ள லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட்டே வரதில்லை, இதுதானே? ஸ்லிம்மாக வர லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட்டே இருக்காது, வெறும் யூஎஸ்பி போர்ட் தான். யூஎஸ்பியே வந்து மல்டி ஃபங்க்ஷன் போர்ட்டாக கொடுக்குறாங்க. எல்லா யூஎஸ்பி போர்ட்டும் வந்து மல்டி ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ணாது. ஒரே போர்ட்டு மட்டும் மல்டி ஃபங்க்ஷனாக இருப்பாங்க. மீதி 3 போர்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல், ஒரு மவுஸை கனெக்ட் பண்ணுறதுக்கோ, பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கோ, கீபோர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கோ, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ மல்டி ஃபங்க்ஷனுங்கிறது நீங்கள் அதை ஒரு டிஸ்பிளே டிவைஸாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயிருந்து நீங்கள் ஒரு HDMI போர்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி லேண்ட் போர்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன் ஒரே போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது இந்த மாதிரி நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணக்கூடிய, அது எனேபிள் ஆகக்கூடிய டிவைஸஸை லிங்க் மூலமா கனெக்ட் பண்ணலாம். அந்த லிங்க் வந்து ஒயர்டாகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒயர்டு மூலயமா தான் கனெக்ட் பண்ணிப்போம். ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு காலேஜ் அந்த மாதிரி இருக்குதுன்னா மேக்ஸிமம் ஒயர்டு மூலயமா தான் இருக்கும். அந்த லிங்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ முக்கியமாக நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான், ஷேரிங் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம ரிசோர்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய மெயின் மோட்டிவ். அந்த ரிசோர்ஸ் வந்து பிரிண்டராக இருந்தால் ஒரு ஹார்ட் காப்பி பிரிண்டர் இருக்கும். இதுவே வந்து ஒரு சர்வராக இருக்குது அப்படின்னா சர்வரில் ஒரு ஃபைலை டவுன் பண்ணியிருப்போம். அதுலேருந்து மற்ற யூசர்ஸ் அதை டவுன்லோட் பண்ணிக்கவோ இல்லை அதை யூஸ் பண்ணிக்கவோ பண்ண போகிறாங்க. ஓகேவா?
நெட்வொர்க்கில் உள்ள மேஜர் காம்பனன்ட். ஸோ இதை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே நெட்வொர்க்கை மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஒவ்வொரு டிவைஸையும் நீங்கள் ஒரு சில டிவைசஸ் நீங்களே பார்த்துருக்கலாம், ஒரு சில டிவைசஸ் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சில டிவைசஸ் தெரியாமல் இருக்கலாம். இதில் தெரியாமல் இருக்கிற டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டர். ஸோ ரவுட்டரில் நிறைய டைப் இருக்குது. இப்போ நான்லாம் ரவுட்டர்னா யாரெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ரவுட்டர் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டீங்களா? 2 பேர் கேள்விப்பட்டது. ஒய்ஃபை ரவுட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ காலேஜ் எங்கே இருந்தாலும் ஒய்ஃபை ரவுட்டர் வச்சுருக்காங்க. அக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் கலரில் வால்லே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த ஐடியா லேப்லாம் போனீங்கன்னா அந்த நீங்கள் ஒய்ஃபை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்சி லைன்லாம் காட்டணும். ஓகேவா? ஸோ ரவுட்டர் அது ரவுட்டர் கிடையாது, அது வந்து அக்சஸ் பாயிண்ட். நம்ம என்ன நினைப்போம், அதுதான் ரவுட்டர் அப்படின்னு நினைப்போம். சொல்லும்போது ஒய்ஃபை ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக சொல்லும்போது அது அக்சஸ் பாயிண்ட். அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ வேறு எதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னா மோடம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மோடம் கேள்விப்படாதாலே இருக்க மாட்டீங்க. சுவிட்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இதுதான் சுவிட்சான்னு ஒரு தெரிஞ்சிருக்காரு. ஓகேவா? கேபிள் கனெக்டர்ஸ். ஸோ கேபிள் கேள்விப்பட்டிருக்கலாம். கனெக்டர்ஸ் மேக்ஸிமம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். RJ45, RJ11, அதுக்கப்புறம் கோஆக்சியல் கேபிள் கனெக்டர். இந்த மாதிரி ஒவ்வொரு கேபிளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கனெக்டர்ஸ் இருக்குது. அதையும் பார்க்கலாம். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, இது யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிசிஐ. ஸோ நம்ம அதை பிசிஐ கார்டும் ஒரு டைப் ஆஃப் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு சொல்லுவாங்க. அதாவது நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு. அந்த போர்ட்டாக அது ஹார்ட்வேராக இருக்கலாம், இல்லை அதுவே சாஃப்ட்வேராக, அதாவது நம்ம டைரெக்டாக அதில் ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணாமல் ஒய்ஃபை மூலியமாகவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதுலேயே ஒயர்லெஸ் ஒயர்டு 2 டைப்பாக இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். ஹப்புங்கிறது இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? ரொம்ப ஹப்பு சுற்றும் சேம் தான். ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம், அதை நம்ம ஒர்க் அவுட்டும் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம நெட்வொர்க்கில் யூஸ் பண்ண போகிற முக்கியமான டிவைஸ். இதை தவிர இன்னமும் இருக்குது. அதெல்லாம் வந்து இது இருந்தால் போதும் நெட்வொர்க்குக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஹப்பு, சுவிட்சு, மோடம், ரவுட்டர், கேபிள் கனெக்ட் பண்ணுறது, கனெக்டர். ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும் நெட்வொர்க்கை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹப்பு தேவைப்படாது, ரவுட்டர் இருந்தால் போதும், மோடம் தேவைப்படாது. ஸோ மோடம் இருந்தால் ரவுட்டர் தேவைப்படாது, 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கிற இந்த முக்கியமான 6 காம்பனன்ட்ஸ் மேக்ஸிமம் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுறது போதும். இதை தவிர இன்னும் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் தேவைப்பட்டால் ஒயர்லெஸ் டிவைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டமுக்கோ லேப்டாப்புக்கோ இல்லை ஒரு பிரிண்டருக்கோ நம்ம நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் அந்த என்ஐசி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ கம்யூனிகேட் வித் அனதர் டிவைஸ். ஸோ இந்த டிவைஸு இன்னொரு டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் இருக்குது. ஸோ லேப்டாப்லேருந்து இப்போ இன்னொரு லேப்டாப்புக்கு நீங்கள் நெட்வொர்க் கொடுங்க. என்ன பண்ணுங்க, எப்படி கொடுப்பீங்க? ஹாட்ஸ்பாட். ஸோ அந்த ஹாட்ஸ்பாட்டுங்கிறது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ ஹாட்ஸ்பாட்டுங்கிறது ஒயர்லெஸ்ஸாக நம்ம நெட்வொர்க் கொடுப்போம். ஸோ அப்போது ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் டேரெக்டாக நெட்வொர்க்கே நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ அவங்கள நெட்வொர்க் இருக்குது, நம்மளும் நெட்வொர்க் இருக்குது, மெயில் மூலயமா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ மெயில் மூலயமா பண்ண முடியும். டேரெக்டாக அவங்க நம்மள்கிட்ட கனெக்டிவிட்டியை அவங்களுக்கு கொடுக்க முடியும், நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை. ஸோ அதுதான் இந்த என்ஐசி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஐசி கார்டு இல்லாத
இப்போதைய நெட்வொர்க் டிவைசஸ் இருக்காது. நெட்வொர்க் டிவைஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் என்ஐசி இருக்கணும். ஸோ என்ஐசி டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கலாம். அது ஒயர்டு டைப்பாக இருக்கலாம், ஒயர்டு டைப்பாக இருக்கலாம். ஒயர்டு ஆர் ஒயர்லெஸ் 2 டைப்பில் எதுனா இருக்கலாம். அதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. முதல்ல ஒயர்லெஸ் என்ஐசி அப்படின்னா என்ன? ஸோ ஒயர்லெஸ் என்ஐசிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹாட்ஸ்பாட் வைஃபை. அதுக்கப்புறம் அக்சஸ் பாயிண்ட். ஸோ அக்சஸ் பாயிண்ட்டுங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட். ஸோ ஹாட்ஸ்பாட் தான் இந்த ஒயர்லெஸ் என்ஐசிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ் டெக்னாலஜி. ஸோ நமக்கு 2.4 GHz 5 GHz 2 டெக்னாலஜி நம்மளுக்கு இருக்கு இல்லையா? இப்போ 4G ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2.4 தான் இருக்குது. ஸோ 5G ஃபோனில் தான் 5 GHz கொடுத்துருப்பாங்க. ஸோ 4G ஃபோனில் உள்ள 2.4 GHzல 8 டிவைஸாக ஆட் பண்ண முடியும். அப்படிதானே? இதே நீங்கள் 5 GHzலாம் இருக்குதுன்னா நீங்கள் மல்டிபிள் டிவைசஸ் 20, 30, 40 டிவைசஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ 5 GHzக்கும் 2.4 GHzக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHzல உங்களுக்கு அந்த கவரேஜ் ஏரியா அதிகம். நீங்கள் பேரியர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஆனால் 5 GHzல பார்த்தீங்கன்னா கவரேஜ் இருக்காது, ஆனால் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம் எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ 2.4 GHz தான் நீங்கள் ஒயர்லெஸ் டிவைஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு மவுஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதில் 2.4 GHz டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் 5 GHz யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒயர்லெஸ் மவுஸு, ஒயர்லெஸ் கீபோர்ட், அதிலே இப்போது கீபோர்டு மவுஸே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் வந்துருச்சு. நீங்கள் அந்த டாங்கிலே தேவையில்லை. டாங்கில் என்னோட கீபோர்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் தான். ஸோ அதுக்கு டாங்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணி 2.4 GHz டெக்னாலஜி, அதாவது ரேடியோ டெக்னாலஜி யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒயர்டு என்ஐசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒயர் ஏதோ ஒரு லிங்க், அதாவது நீங்கள் RJ45 இருக்கலாம், RJ11 இருக்கலாம், இல்லை ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக இருக்கலாம், இல்லை கோஆக்சியல் கேபிளாக இருக்கலாம். இந்த 4 டைப்பில் ஏதாவது ஒரு ஒயரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ எல்லா டிவைஸ்லையும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா RJ45 தான். இப்போ RJ11 கிடையாது. அதே மாதிரி கோஆக்சியல் கேபிள் இப்போ எங்கேயுமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ரவுட்டருக்கும் சுவிட்சு கடையில் மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி வேறு எங்கேயும் அதை ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ஷனை கொடுக்கறது இல்லை. இப்போ எங்கே முதல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான், ஆனால் அது லிமிட்டட் கனெக்டட் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா முடியாது. இப்போ லேப்டாப்புக்கான சப்போர்ட் கிடையாது, லேப்டாப்புக்கோ டெஸ்க்டாப்புக்கோ. ஸோ ஒயர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டர் மூலம் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது முதல்ல ரெண்டு ஏதாவது புரியுதா? ரெண்டுமே என்ஐசினா என்னென்னு நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் என்ஐசி. ஸோ இதை இப்படி 2 டைப்பாக நம்ம காட்டியிருக்கோம். ஈத்தர்நெட் கார்டு. ஸோ ஈத்தர்நெட் கார்டு தான் உங்களுடைய லேப்டாப்பில் இருக்குது. இப்போ லேப்டாப்பில் நம்ம RJ45 கனெக்டரை கனெக்ட் பண்ணுற இது ஆக்சுவலாக இந்த மாதிரி தனியாக எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பிசியில். ஸோ பிசியில் தனியாக நம்ம இதுலேயே ஒரு போர்ட் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா போர்ட் வேணும்னா இன்பில்டாக அவங்களோட டெஸ்க்டாப்லேயே அந்த போர்ட்டு ஒரு போர்ட்டு கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு போர்ட்டு வந்துடும், மதர் போர்டு கூடயே வந்துடும். இது எக்ஸ்ட்ரா வேணும், ஒரு போர்ட்டுக்கு 2 போர்ட்டாக வேணும், நீங்கள் ஒரு பிசியை சர்வராக மாற்றணும் அப்படின்னா 2 போர்ட்டு கண்டிப்பாக வேணும். இப்போ நாங்கள் இப்போ இங்கே ஒரு சர்வர் வச்சுருக்கோம், விண்டோஸ் சர்வர். ஸோ அந்த விண்டோஸ் சர்வரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஜியோ ஸோ நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து வரக்கூடிய நெட்வொர்க்கை எங்கள் சர்வரில் கொடுத்து சர்வர்லேருந்து தான் இப்போ எல்லா ரூமுக்கும் செட் ஆகுது. இப்போ சர்வர்லேருந்து எப்படி மற்ற ரூமுக்கு கொடுப்பாங்கன்னா ஒரு சுவிட்ச் மூலயமா சர்வர்லேருந்து ஒரு சுவிட்சு கொடுத்துருவோம். சுவிட்சிலேருந்து இருக்கிற 26 லேபுக்கும் 26 கனெக்ஷன் ஸ்பிட் ஆகும். ஸோ இதுதான் பண்ணுறோம். ஸோ ஈத்தர்நெட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்க்டாப்பில் தான் கனெக்ட் பண்ண முடியும், லேப்டாப்பில் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒய்ஃபை நெட்வொர்க் கார்டு. ஸோ ஒய்ஃபைனா இது ஒயர்லெஸ். ஸோ இதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, நான் அதை காட்டுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒயர்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஈத்தர்நெட் கார்டை கனெக்ட் பண்ணிக்கணும். ஒயர்லெஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டாங்கிள் சென்ட்ரலைட் மாதிரியே இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா?
இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெட்வொர்க் இப்போ நீங்கள் அந்த RJ45 ஸ்லாட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அந்த டாங்கல் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட டைப் தான் காட்டுங்க பாருங்கள். இன்டர்னல் என்ஐசி. இன்டர்னல்னா உங்களுடைய மதர் போர்டு கூடவே கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற அந்த டிவைஸ் தான் இன்டர்னல் என்ஐசி. நான் ஃபஸ்ட்டு காட்டில் ஒயர்டு என்ஐசியில் உங்களுடைய ஸ்லாட் தனியாக இருக்கும். அதாவது கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போகிறதுக்கு தனியாக ஒரு ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக ஒரு ஸ்லாட் இருக்கும் மதர் போர்டு. ஸோ அதே ஸ்லாட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இது. ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா சில மதர் போர்டில் அதுக்கான ப்ரொவிஷன் 2 ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பிசிஐ ஸ்லாட்டு 2 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை RJ45 ஸ்லாட் வேணுமோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காட்டுறதுல ஒரே ஒரு போர்ட்டு தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4 போர்ட்டு. இப்போ 4 போர்ட்லாம் நம்ம தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 போர்ட்டுலாம் யூஸ் இல்லை. எக்ஸ்ட்ரா போர்ட்டு வரைக்கும் 2 போர்ட்டு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சர்வராக மாற்றணும் தான். சர்வரில் டிஃபால்ட்டாக 2 போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது ஒயர்லெஸ் என்ஐசினா சேம் அதே மாதிரி பிசிஐ ஸ்லாட்டை கனெக்ட் பண்ணிட்டு இப்போது வரக்கூடிய மதர் போர்டெலாம் டிஃபால்ட்டாக ஒயர்லெஸ்ஸும் வந்துடுது. அதாவது வைஃபை எனேபிள்டு மதர் போர்டே வருது. கொஞ்சம் காஸ்ட்லி. அந்த காலத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மதர் போர்டெலாம் ஒயர்லெஸ் என்ஐசி கிடையாது. இப்போ வரக்கூடிய மதர் போர்டெலாம் ஒயர்லெஸ் என்ஐசி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக டெஸ்க்டாப்லேயே உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆகும். ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் உண்டு. ஸோ எக்ஸ்டர்னல் என்ஐசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டாங்கிள் ஒரு 250 கிடைக்குது. இந்த டாங்கிள் ஒரு 250 தான். அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒய்ஃபை டிவைஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஒயர்டு போர்ட்டு ஒர்க் பண்ணலை, இல்லை அந்த போர்ட்டே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப். நீங்கள் அதை வாங்குறத விட இது ரொம்ப சீப். ஸோ நீங்கள் அதை வாங்கினா ஒரு மினிமம் ஒரு 2500 நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது இன்டர்னல் என்ஐசி வாங்கணும்னா. ஆனால் ஒயர்லெஸ் இந்த எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி டைப் என்ஐசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப். மினிமம் 250 ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்பீடை பொறுத்து எவ்வளோ ஸ்பீடு கேட்குறீங்களோ 100 Mbps 200 Mbps இதெல்லாம் மாதிரி லிமிட்டட் ஸ்பீட் தான் கிடைக்கும். 100 Mbps ஸ்டார்ட் ஆகும் அதோடைய ப்ரைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் என்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா 2 Gbps 5 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக வேணும்னா கண்டிப்பாக இன்டர்னல் ஒயர்டு என்ஐசி தான் போகணும். இந்த யூஎஸ்பி டைப் எக்ஸ்டர்னல் என்ஐசி போனீங்கன்னா ஸ்பீடு கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹப்புக்கு போயிடலாம். ஸோ நெட்வொர்க் டிவைஸில் ஃபஸ்ட்டு ரொம்ப ஓல்டு டிவைஸ் ஹப்பு. ஸோ இதே மாதிரி தானே இருக்குது, தெரியுதா? நான் கையில் வச்சுருக்கோம், அதுவும் ஒரே மாதிரி இருக்கா? என்ன ஒரே ஒரு வித்தியாசம்? அது எக்ஸ்ட்ரா ஒரு போட்டு தனியாக இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அது இன்புட் யூஸ் பண்ணிப்பாங்க, மற்ற எல்லாம் அவுட்புட்டு. சுவிட்சை சுவிட்சு ஹப்பை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இன்புட் அப்படின்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதில் வேணாலும் இன்புட் கொடுக்கலாம், எதில் வேணாலும் அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த சுவிட்சும் ஹப்பும் ஒரே ஸ்பிட்டிங் டிவைஸ். நெட்வொர்க்கை ஸ்பிட் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனால் சுவிட்சுக்கும் ஹப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனுடைய ஆப்ரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஓஎஸ்ஐ லேயர் படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓஎஸ்ஐ லேயர், ஓஎஸ்ஐ மாடல்னு ஒன்று இருக்குது. நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஓஎஸ்ஐ மாடல் சொல்லுவாங்க. அதில் மொத்தம் 7 லேயர் இருக்குது. அந்த 7 லேயரில் பிசிக்கல் லேயரில் தான் இந்த ஹப்பு வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ நெட்வொர்க் லேயரில் ரவுட்டர் ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி அந்த 7 லேயரில் ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு லேயரில் ஒவ்வொரு நெட்வொர்க் டிவைஸஸ் ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ஓஎஸ்ஐ லேயர்லாம் நம்ம நடத்துகிற அளவுக்கு நமக்கு இந்த டைம் இல்லை. ஓகேவா? ஓஎஸ்ஐ லேயரில் 7 லேயர் இருக்கும். அதில் பிசிக்கல் லேயரில் ஹப்பு ஒர்க் பண்ணுறது, சுவிட்சு இன்னொரு லேயரில் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ரவுட்டர் நெட்வொர்க் லேயரில் ஒர்க் பண்ணணும். ஸோ இன்னும் நிறைய நெட்வொர்க் டிவைஸ் இருக்குது. ஒவ்வொரு டிவைஸும் ஒவ்வொரு லேயரில் ஆப்ரேட் ஆகக்கூடிய. ஓகேவா? ஸோ நார்மலாக இது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம நெட்வொர்க்கை ஸ்பிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ நம்மள்கிட்ட வந்து ஐஎஸ்பிலேருந்து ஒரு இன்புட் வருது. நம்ம ஒரு 50 பேருக்கு அந்த நெட்வொர்க்கை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா ஐஎஸ்பிலேருந்து நம்ம ஒயர் எடுத்து டேப்பிங் பண்ணால் எடுக்க முடியாது.
எடுக்கக்கூடாது. இப்போ அந்த காலத்துலனா நம்ம வீட்டுக்கெல்லாம் கேபிள் கனெக்ஷன் கொடுத்தா என்ன பண்ணுவோம்னு தெரியுமா? வீட்டுக்கு கேபிள் கனெக்ஷன் வருது இல்லையா டிவிக்கு, அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி கனெக்ஷன் கொடுத்தாங்க? அப்படியே கட் பண்ணிட்டு முடிக்கிறாங்களா? பக்கத்து வீட்டிலேருந்து வருது, இப்போ பக்கத்து வீட்டில் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு கட் பண்ணி எதையும் ஜாயின் போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் நடக்கும். ஒரே ஒரு காப்பர் கம்பி வரும், ஒரு இடத்துக்கு ஒரு அலுமினிய கம்பி வெளில இருக்கும். காப்பர் கம்பியோடையும் அலுமினிய கம்பியோடையும் அப்படின்ட்டு டேப் போட்டு சுற்றுவாங்க. இவ்வளோதான் நடந்தது இதுக்கு முன்னாடி. இப்போல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஆயிடுச்சு. நீங்கள் ஜாயின்லாம் போட முடியாது. ஜாயின் போடுறதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ், பிளாக் கலர் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. தொங்கு பார்த்தீங்களா, வயல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாக்ஸ் வந்து 2 கேபிள் உள்ளே வரும். மேலே ஒரு பொட்டி மாதிரி இருக்குது, ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்கும் அந்த கேபிள். அங்கே உள்ளே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ஜாயின் பண்ணுறது நான் காட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்போலாம் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம அந்த மாதிரி நெட்வொர்க்கை ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜாயின் போட்டு இப்போ 50 கனெக்ஷன் இல்லை எடுக்கணும். ஒரு கனெக்ஷன் நமக்கு இருக்குது, அதை 50 ஸ்பிளிட் பண்ண என்ன பண்ணலாம், அதுக்கு தான் இந்த ஹப்போ சுவிட்சோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு இன்புட் கொடுத்துருவாங்க இருக்கு இல்லையா, அந்த ஐஎஃப்லேருந்து வரக்கூடிய இன்புட்டை ஒரு போர்ட்டில் கொடுத்துட்டு மீதி எல்லா போர்ட்டும் அவுட்புட்டாக மாறுது. ஓகேவா? இப்போ நெட்வொர்க்கை நம்ம ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக மட்டும்தான் இந்த ஹப்பை யூஸ் பண்ணுறோம். இது கூடவே அடுத்த சுவிட்ச் ஒன்று இருக்குது, இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம வந்து நம்ம பேக்கெட் டைப் எல்லாம் பண்ணி காட்டணும். ஓகேவா? எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஹப்பில் ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராட்காஸ்ட் டிவைஸ். இதுதான் வித்தியாசமே இல்லை. ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் என்ன வித்தியாசம்னா அது மல்டிகாஸ்ட். சுவிட்ச் வந்து மல்டிகாஸ்ட் டிவைஸ், இது ப்ராட்காஸ்ட் டிவைஸ். இதுதான் வித்தியாசம் வந்துருக்கு. மற்றபடி ஆப்ரேஷன் வைஸ் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஃபிசிக்கலாக நீங்கள் பார்த்தாலும் இது சுவிட்சு, அது ஹப்பு, ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா? அந்த ஒரு போர்ட்டு மட்டும் எடுத்துருங்க. இப்போ வர்ற ஹப்புலையும் பார்த்தீங்கன்னா அந்த தனியாக ஒரு போர்ட்லாம் வராது, இப்படி தான் இருக்கும். ஒரே மாதிரியான போர்ட்டு தான் இருக்கும். சேம். இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பவர் கேபிள் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பவர் கொடுக்காம இது ஆப்ரேட் ஆகாது. ஃபுல்லாக எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான் இருக்குது. அது ஆப்ரேட் ஆகணும்னா நீங்கள் 230 வோல்ட் கொடுங்க, ஓகேவா? மற்றபடி நீங்கள் இங்கேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி வெளில எடுத்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் சுவிட்சில் மல்டிகாஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட்டுக்கும் மல்டிகாஸ்ட் என்ன வித்தியாசம்? எவ்வளோ ப்ராட்காஸ்ட் என்னன்னு தெரியும் இல்லையா? ப்ராட்காஸ்ட்னா ஒரே நேரத்தில் எல்லாருக்குமே அந்த ஃபைலை ஷேர் பண்ணுறோம், ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறோம், நெட்வொர்க்கை ஷேர் பண்ணுறோம்னா ஒரே சமயத்தில் எல்லாருக்குமே ஷேர் பண்ண முடியும். இப்போ ஒரு நெட்வொர்க்கில் இப்போ சுவிட்சில் நம்ம ஹப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு இன்புட் கொடுத்தேன், இங்கே ஒரு 24 பேர் இருக்காங்க. 24 பேர் இருக்கும். நம்ம ஒரு ஷேர் பண்ணுறோம், ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா 24 பேருக்கு ஒரே சமயத்தில் போய் சேர்ந்துடும். ஆனால் நமக்கு அதில் அனுப்பக்கூடாத ஒருத்தர் இருப்பாங்க, அந்த ஃபைலை ரிசீவ் பண்ணக்கூடாத ஒருத்தர். அவங்கள லிமிட் பண்ண முடியாது இந்த ஹப்பில். ஆனால் சுவிட்சாக இருந்ததுன்னா அந்த 24 பேரில் 23 பேருக்கு மட்டும் நம்ம ஃபைலை சென்ட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு சென்ட் பண்ணாமல் விடலாம். ஸோ ஏன்னா அது மல்டிகாஸ்ட் டிவைஸ். ஸோ அதில் ஒன்றுக்கு மேலே எத்தனை பேருங்களாலும் அனுப்ப முடியும், ஃபைல் அனுப்ப முடியும், ஷேர் பண்ண முடியும். ஆனால் ஹப்பில் அப்படி கிடையாது. ஒரே சமயத்தில் நீங்கள் ஃபைலை சென்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அது தேவைப்படாதவங்களும் பார்த்தாரு. ஸோ அதுதான் ஹப்பில் ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ அதனால தான் இப்போ ஹப்பை யூஸ் பண்ணுறதே கிடையாது. நெட்வொர்க் டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஹப்புங்கிற ஒரு பார்த்து நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் இருக்குமே தவிர நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹப்புங்கிறது நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு வேளை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அவங்க தூக்கி போடாமல் ஹப்பை தான் வச்சுருக்கோம், ஓகேவா? இப்போதைக்கு யாருமே ஹப்பை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அதில் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ராட்காஸ்ட் டிவைஸ் அப்படிங்கிறதுனால, ஓகேவா? இது ஒன்று தான் வித்தியாசம், மற்றபடி இதில் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேக்கெட் ட்ரேசரில் ஹப்பை கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? ஹப்பை கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம் இல்லையா? எல்லாரும் பேக்கெட் ட்ரேசர் கனெக்ட் பண்ணியாச்சா? பேக்கெட் ட்ரேசர் வந்துச்சா இல்லையா? பென்ட்ரைவ் வந்து என்ன யார்கிட்ட இருக்குது? ஒரு சீக்கிரம் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அது நீங்கள்
அது வேணுமா கொடுங்க கொடுங்க.